ஹாய் காய்ஸ், வெரி குட் ஈவினிங். எல்லாரும் பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைவ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான லைவ். ஏன் அப்படின்னு நிறையா மதர்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரீசெண்டாக ஹாப்பி மதர்ஹுட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு மதராக இருக்கிறவங்க இல்லை மதர் ஆக போகிறவங்க அவங்க எல்லாருமே என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணலாம், ஒர்க் அவுட்ஸ்லேருந்து, ஃபுட்லேருந்து, கவுன்சிலிங்லேருந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கும் போது சரி, நான் மட்டும் இல்லை, ஏன் நிறைய மதர்ஸ் இருப்பாங்க, நிறையா யங் மதர்ஸ் இருப்பாங்க, இல்லை அம்மா வாங்க போகிறவங்களா இருப்பாங்க, அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த லைவ் நான் அவங்களோட பண்ண போகிறேன். அண்ட் ஹாய் 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 சொன்ன எல்லாருக்கும் ஹாய். தேங்க்யூ ஸோ மச் மனு, தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ அவங்கக்கிட்ட ப்ரெக்னென்சி சம்மந்தமாக நான் நிறையா கொஷின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். உங்களுக்கும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட நான் அதை கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம கூட லைவ்ல ஜாயின் பண்ண போகிறது ஹாப்பி மதர்ஹுட் உடைய ஃபவுண்டர், பர்த் எஜுகேட்டர் மிஸ் ஆனந்தி ரகுபதி அவர்கள். ஸோ அவங்கள இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டாங்களான்னு நான் பார்த்துடுறேன். எஸ், இன்னும் அவங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனந்தி ரகுபதி மேம், நம்ம ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கோம். அவங்க வராங்களா லைவ்ல அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஃபரீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? நான் சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். எனக்கு எப்பவுமே பிரெக்னன்ட் மதர்ஸ் பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்களை மாதிரி சார்மிங் செலிபிரிட்டி. சோ ஸ்வீட் ஆஃப் யூ அண்ட் நைஸ் டு மீட் யூ. ஸ்வீட் ஆஃப் யூ. ஓகே, என்ன பண்றாங்க? பேபி கிக் பண்றாங்களா? நல்லா லைவ் ஆரம்பிச்ச உடனே பயங்கரமா கிக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் மேம். இந்த லைவ் உங்களோட பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் புதுசா மாம் ஆக போறவங்க இல்ல நிறைய மதர்ஸ்க்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். சோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் எஸ், கண்டிப்பா. எஸ் மேம். சோ இந்த ஹாப்பி மதர்ஹுட் அந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி நான் கேள்விப்பட்டேன். முதல்ல உங்களுடைய இன்ஸ்டிடியூட் பத்தி சொல்லுங்க. நம்ம சென்னையில அது எங்கெங்கெல்லாம் இருக்கு, அங்க என்னென்னலாம் மாதிரியான சர்வீசஸ் இருக்கு? ஓகே ஓகே. சோ ஹாப்பி மதர்ஹுட் 2011ல ஸ்டார்ட் பண்ணேங்க ஃபரீனா. என்னோட பிரெக்னன்சி 2007ல நாட் தட் ஹாப்பி. சோ அதுக்கு முன்னாடியே நான் சிலதெல்லாம் கத்திருந்தேன். ஊம்ல இருக்கும்போது குழந்தைக்கு அம்மாவோட தாட்ஸ், இன்டென்ஸ் ஃபீல் உள்ள போய்கிட்டே இருக்கு. அம்மா எப்படி இருக்காங்களோ அப்படிதான் குழந்தைங்க இருப்பாங்க, அந்த எனர்ஜி லெவல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வாஸ் நாட் தட் குட். நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரூம்குள்ளேயே எல்லாம் இருந்திருக்கேன். ரொம்ப சோஷியலைஸ் எல்லாம் ஆகல. அது என்னோட பெரிய பையன்கிட்ட கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருந்தது உண்மைதான். சோ அதுக்கு இடையில நான் பர்த் எஜுகேட்டர் கோர்ஸ் பண்ணினேன். ஸோ 2011ல ஹாப்பி மதர்ஹுட் ஸ்டார்ட் பண்ணேன். 2011ல இருந்து இது வரைக்கும் 10 இயர்ஸ், ஆக்சுவலி 10th இயர் இது. 10,000+ மதர்ஸ் பார்த்தாச்சு. எங்க கிட்ட வரவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப பாசிட்டிவா. பிகாஸ் தெர் இஸ் அ சேயிங், ஒரு சொசைட்டி நல்லா இருக்கணும்னா அங்க பிறக்கிற குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆப்வியஸா பிரெக்னன்ட் மதர்ஸ் ரொம்ப ஹெல்தியா இருக்கணும். சோ இதை ஃபோக்கஸ் பண்ணி பிரெக்னன்சி, ப்ரீ பிரெக்னன்சி, ஏன்னா பிரெக்னன்சில அப்படியே டயர்டா உட்காந்துட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டா எனக்கு எக்ஸீமா இருக்கு, தைராய்டு இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்லாம் இப்ப வர்றதுக்கு முன்னாடியே எங்க அட்ரஸ் பண்ணணும்? ப்ரீ பிரெக்னன்சில அட்ரஸ் பண்ணணும். ஸோ ப்ரீ பிரெக்னன்சி, பிரெக்னன்சி, பேரண்டிங், இது எல்லாத்துக்கும் ஒர்க் ஷாப் நடத்துற இடம் தான் ஹாப்பி மதர்ஹுட். ஸோ ஹாப்பி மதர்ஹுட்ல லேபர் கிளாஸ், பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தின ஒர்க் ஷாப்ஸ், நியூ பார்ன் கேர், எக்ஸசைஸ் அண்ட் ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான டவுட்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பேரண்டிங்ல ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு சொல்லிட்டு குழந்தைங்க 10 இயர்ஸ் வரைக்குமான ஒரு ஹாப்பியான பேரண்டிங் டேஸ் கொண்டு போறது எப்படி, இது எல்லாத்தையும் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் அமேசிங் மேம். சென்னையில எங்க இருக்கு?
ஆக்சுவலி மெயின் பிரான்ச் சோழிங்கநல்லூர்ல, அதுக்கப்புறம் அண்ணா நகர், வேளச்சேரி, போரூர் இதெல்லாம் இப்போ கோவிட் சிச்சுவேஷனால எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு. பட் பிசிக்கலா பிரான்ச்சஸ் 4 இடத்துல இருந்துச்சு. ஓகே, இப்போ ஆன்லைன்லயும் நீங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க இப்போ? எஸ் 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 எஸ், வேர்ல்டு வைட் எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டே தான் இருக்கு. ஓகே, சோ உங்களை காண்டாக்ட் பண்ணனும்னா உங்க ப்ரொஃபைல்ல காண்டாக்ட் பண்ணலாம் இல்லையா? எஸ் எஸ், சூப்பர் மேம். சோ இப்போ வந்து நான் என்னோட பிரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்திருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா, வித் ப்ளஷர். ஓகே, ஸோ பிரெக்னன்சி பாசிட்டிவ் வந்த பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள்னா என்னென்னமா இருக்கும்? இனிஷியலா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ரொம்ப அப்நார்மலா, வியர்டா பிஹேவ் பண்ணுவாங்களுங்க. அது எல்லாமே ஹார்மோன்ஸ்னால. சிலருக்கு அதீதமா கோவம் வரும், சிலர் ரொம்ப மூடி ஆயிடுவாங்க. சிலருக்கு ரொம்ப பசிக்கும், சிலருக்கு பசிக்கவே பசிக்காது. சிலருக்கு ரொம்ப தூக்கம் வரும், சிலர் தூங்கவே மாட்டாங்க. சோ இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸா தான் வீட்டுல பொண்ணோ மருமகளோ பிரெக்னென்ட் ஆயிட்டா அவங்கள அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும்னு போட்டு அன்பு டார்ச்சர், ஸ்வீட் டார்ச்சர், ரைட், அந்த மாதிரி போட்டு படுத்தி எடுப்பாங்க. அது சொல்ல சொல்ல எரிச்சல் ஆகும். சோ என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் 3 months ரிலாக்ஸ்டா இருங்க, ஹாப்பியா இருங்க. தயவு செய்து சாப்பிடணும், சாப்பிட்டாதான் குழந்தை பெருசாகும்னு நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு ஆள் சாப்பிடுறதை விட 2 ஆள் சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா இல்ல மித்தா? கண்டிப்பா மித்து. நீங்க த்ரூ அவுட் பிரெக்னன்சி கூட வெறும் 300 calories எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டா போதும். பிரெக்னன்சில மேபி ட்வின் பேபியா இருந்தா இன்னொரு 150 calories அதிகமா எடுத்துட்டா போதும். தயவு செய்து 2 ஆளுக்கெல்லாம் சாப்பிட வேண்டாம். இட்ஸ் a total myth. அண்ட் ஃபர்ஸ்ட் 3 months அந்த குழந்தையோட சைஸ் இவ்வளவு சைஸ் தான் இருக்குங்க ஃபரீனா. இந்த உங்களோட 12 weeksல பாத்தீங்கன்னா மேபி 7th weekல ஸ்கேன்ல பார்க்கும்போது நமக்கு பெரிய சைஸா காட்டுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களோட தம் நெயில் சைஸ் கூட இருக்காது பேபி. சோ அந்த குட்டியில தான் ஹார்ட் பீட் எல்லாம் தெரியுது. அதனால உங்க பிளசண்டா குழந்தைய பாத்துக்கோ, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க எப்படி இருக்கீங்களோ அது உங்க பிளசண்டா உங்க குழந்தைய பாத்துக்கும். 7th 8th 9th month தான் ஹை நியூட்ரிஷியஸ் ஃபுட் தேவைப்படுது. இன்கேஸ் நீங்க ரொம்ப டயர்ட் ஆகுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரோட்டீனும் ஹெல்தி ஃபேட்டும் பத்தலைன்னு அர்த்தம். சோ அதனால ஃபர்ஸ்ட் 3 months உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்கன்னு சொல்லுங்க. ஓகே, சோ 7th 8th 9th monthல வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. சோ அந்த டைம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சு பேபி வெயிட் போட்டு பேபி ரொம்ப பெருசாயிடுமோ, வெஜினல் பர்த் இருக்காதோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, இந்த பேபி எக்ஸீடிங்கா வெயிட் போடுதுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க கொஞ்சம் புரோட்டீனை கட் டவுன் பண்ணுங்க. ஃபேட்டி ஐட்டம்ஸ் அதிகமா சாப்பிடுறீங்கன்னா கட் டவுன் பண்ணுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான பாடி, ஹெல்தியான பிரெக்னன்ட் மதர்ஸ் ரொம்ப அப்நார்மல் வெயிட் எல்லாம் போட மாட்டாங்க. அது ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல இருந்தே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 to 1.5 kg ஐடியல் வெயிட். அதுக்கு மேல போடுறீங்கன்னா போடலாம். சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு சாப்பிட்டா, ஆனா உங்களுக்கு பிபி வராமையும் சுகர் வராமையும் அந்த ஃப்ளூயிட் குறையாமையும் ரொம்ப வெயிட் போட்டுட்டா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கூட பண்ண முடியாது. சோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஹெல்தியா சாப்பிடுறவங்க அனாவசியமா எக்ஸ்ட்ரா வெயிட் போட மாட்டாங்க. சோ அதே மாதிரி குழந்தையும் அதிகமா வெயிட் போடுதுன்னா உங்களோட ஃபேட் கண்டென்ட் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. கார்ப்ஸ் நிறைய டம்ப் பண்ற பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. சோ அதனாலயா இருக்கும், அதையெல்லாம் செக் பண்ண சொல்லுவோம். ஓகே, சூப்பர். சோ பிரெக்னன்ட்டா இருக்கிற விமன் வர்க்கையும் பிரெக்னன்சியும் எப்படி ஹேண்டில் பண்றது? ஓகே, பிளானிங் தாங்க ஃபரீனா. அப்ப நீங்க எல்லாம் பண்ணாததா? ஐ நோ உங்க ஹெக்டிக்கா இருக்கும். சோ நான் என்ன சொன்ன, பிரெக்னன்சி மறந்துருங்க. தயவு செய்து பிரெக்னெண்டா இருக்கேன் போட்டு டென்ஷன் ஆயிக்க வேண்டாம். இட்ஸ் a part and parcel. the only concept ஹாப்பியா இருக்கணும். ஓகே, நீங்க பிளானிங்கோட இருங்க. என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு தெளிவா பாத்துக்கோங்க. டெய்லி பேசிஸ்ல ஒரு 3 liters பிளஸ் வாட்டர் போகுதா, கண்டிப்பா கிரீன்ஸ் எடுத்துக்கிறேன்னா, இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேண்டியா. நான் எப்பவுமே சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். சமைக்காம நிறைய ஃபுட் ஹெல்தியா இருக்கு. சோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாலடா எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் சாலடா எடுத்துட்டு போய்க்கோங்க. நீங்க அப்படியே 16 வெரைட்டி சாப்பிடணும்லாம் இல்ல. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா கூட ரொம்ப சந்தோஷமா, அத மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃபரீனா, அந்த மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே சந்தோஷமா ஷேர் பண்ணி மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுங்க.
சோ பிளானிங் அந்த டே முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து ஒண்ணு நடக்கலைன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிக்க வேண்டாம். சோ ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு திடீர்னு எல்லாம் வர்றது இல்ல. உங்களுக்கு தெரியும் 9 to 5 9 to 9 இந்த மாதிரி இருக்கும்போது சோ ஃபுட்டை மட்டும் கேர் பண்ணிட்டு தண்ணி நல்லா குடிச்சிட்டு ரிமைனிங் டைம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா போதும். நீங்க ஒர்க் எந்த ஒர்க்கா இருந்தாலும் பேலன்ஸ்டா பண்ண முடியும் இஃப் யூ ஹேவிங் எ ப்ராப்பர் பிளானிங். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல எவ்வளவு தண்ணி குடிக்கணும் மேம்? ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் எவ்வளவு, செகண்ட் ட்ரைமெஸ்டர் எவ்வளவு, தேர்ட் ட்ரைமெஸ்டர் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? ஓகே ஓகே, ரொம்ப நிறையாவும் 4-5 லிட்டருக்கு மேல எல்லாம் குடிச்சா கண்டிப்பா வேற வாட்டர்ல எல்லாம் போயிரும். சோ நீங்க நிறையாவும் தண்ணி குடிக்க வேண்டாம். உங்களோட டிராவல பொறுத்து, இப்போ சிலருக்கெல்லாம் ஹைட்ரேட் எப்படி சொல்றது, டீஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கும் பாடி. டிராவல் பண்ணும்போது டீஹைட்ரேட் ஆகும் சிலருக்கெல்லாம். நல்ல ஸ்வெட் ஆகுது, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, காட்டன் ட்ரெஸ்னா தெரியாது, சில ட்ரெஸ் எல்லாம் பிரீதபிளா இருக்காது. அப்போ ஒவ்வொரு நாளை பொறுத்து, உங்களோட வேலையை பொறுத்து இப்படி நிறைய இடத்துல மாறும். சோ மினிமம் 3 liters ஆஃப் வாட்டர். ஒரு ஐடல் பர்சன் 2+ லிட்டர் அப்படின்னா பிரெக்னன்ட் மாம் ஒரு 3 liters வச்சுக்கோங்க. ஜாஸ்தியா 3 to 4 liters சொல்லுவீங்க. டிராவல் பண்றீங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம தண்ணி குடிக்கலன்னு போடுங்க, யூரின் போகும்போது ரொம்ப எல்லோ கலரா வருது, இப்படி எல்லாம் வரும்போது நீங்க வாட்டர் இன்டேக் ஜாஸ்தி பண்ணுங்க. சோ மினிமம் 3 liters அப்படிங்கிறது மேக்ஸிமமா ஒரு 50 kg to 60 kg இருக்கிற விமனுக்கு தேவை. சூப்பர். அதாவது பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன பாக்குறோமோ, நம்ம என்ன பேசுறோமோ அது வந்து பேபிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், பேபிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றாங்களே, அது நிஜமா? கண்டிப்பாங்க சரிண்ணா. நிறைய பேர் அது நான் எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆனா குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மாலிகூல்ஸ், அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ல இருக்கிற மாலிகூல்ஸ் பாசிட்டிவா இருக்குமா. நீங்க டென்ஷன் ஆகுறீங்க, கொஞ்சம் கோவப்படுறீங்கன்னா உடனே அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் நெகட்டிவா மாறுமா. சீரியஸ்லி இஃப் த்ரூஅவுட் பிரெக்னன்சி மதர் வந்து இன்டென்ஸா எதையாவது கஷ்டப்பட்டுக்கிட்டே எய்தர் டிப்ரெஷன் ஆர் ஆங்ஸைட்டியோட இருந்தாங்கன்னா பிறக்கிற குழந்தைக்கு டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் கட்டாயமா இருக்கும். ஸ்லீப்லெஸ்னஸ் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஐக்யூ லெவல் நான் ரொம்ப டிராஸ்டிக்கா குறையும்னு சொல்லல, ஆனா ஹெல்த்தியா இருக்கிற மதர்ஸுக்கும் கொஞ்சம் போர் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கிற மதர்ஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் கட்டாயமா இருக்கும். சோ பிரெக்னன்சில ஹாப்பியா இருக்கும்போது குழந்தைக்கு கண்டிப்பா அது உள்ள போகுது. ஓகே, சோ நம்ம என்ன ஹேபிட் ஃபாலோ பண்றோமோ அது வந்து ப்ராப்பரா கரெக்ட்டா இருக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்க டென்ஷன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும் தெரியுங்களா, அது வந்து குழந்தை வந்து 12 சென்சஸ் வரைக்கும் புரியும்னு சொல்லுவாங்க பரீனா. ஆக்சுவலி சயின்ஸ் இஸ் ரிவீலிங் தட் இப்ப ஐப்ரோஸ் பிளக் பண்றோம்னு வைங்களேன், அந்த பெயினை நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அது அந்த குழந்தைக்குள்ள ஃபீல் பண்ண முடியும். ஓகே, நீங்க ஒருத்தரை டைட்டா ஹக் பண்றீங்கன்னா ஹவு டு யூ ஃபீல், the சேம் ஃபீல் உள்ள இருக்கிற குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு புரியும். ஓகே, சோ 12 சென்சஸ் வரைக்கும் அந்த குழந்தை, நமக்கு 5 சென்சஸ் அதுலயும் பாதி நேரம் பாதி தான் ஓப்பனா இருக்கும். ஆனா அந்த குழந்தைனால 12 சென்சஸ், நான் வந்து அது ஒரு காடஸ், மினி காடஸ் உள்ள இருக்கிற அது ஒரு காடுக்கெல்லாம் காடுன்னு தான் நான் சொல்லுவேன். சோ பேபி நோஸ் எவ்ரிதிங். இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்க ஹஸ்பண்ட் வந்து 5 o'clock நான் கிளம்புறேன், 5 o'clock வந்துருவேன் ஃபரீனான்னு சொல்லிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கவனிக்கிறீங்க, ஓகேன்னு சொல்றீங்க. 5 o'clock அவர் வரல. ஓகே, உங்க குழந்தை உள்ள இருந்து கிக் பண்ணிட்டே இருக்கும். எதுக்குடா இது கிக் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த குழந்தைக்கு 5 o'clock ஆச்சு அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு கான்சியஸா நீங்க கவனிச்சீங்க இல்லையா, அது அந்த குழந்தைக்கு புரியும். அந்த குழந்தை கிக் பண்ணி கேக்கு. இதெல்லாம் கேட்டு யாராவது பார்த்தாங்கன்னா ஹாலுசினேஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் ஃபீல் பண்ணா மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தையும் நீங்களும் வேற இல்ல, நீங்க தான் அந்த குழந்தை. உங்களோட கான்சியஸ்னஸ் தான் அந்த குழந்தை. சோ நைஸ், கூஸ் பம்ப்ஸ் வருது கேக்கும்போது. மேம் அண்ட் ரம்யான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் பத்தி டீடைலா சொல்லுங்க, எப்படி படுக்கலாம்? ஓகே, இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. சோ 7 months வரைக்கும் எப்படி வேணா தூங்கலாம், பட் சைட்ஸ்ல தூங்குறது இம்பார்ட்டன்ட், பழகிக்கோங்கன்னு சொல்லுவோம். 4th monthல இருந்தே சிலர்லாம் அப்படி பிளாட்டாவே தூங்கி பழகிருப்பாங்க. பிளாட்டா தூங்குனீங்கன்னா என்ன ஆகும்னா, பின்னாடிதான் மேஜர் வெயின்ஸ் எல்லாம் இருக்கு உங்களோட பேக்ல. சோ நீங்க அழுத்தி 4-5 மணி நேரம் ஒட்டு அதே மாதிரி படுத்திருக்கும் போது உங்க யூட்ரஸுக்கும் லோயர் பாடிக்கு போற கிட்னி, அந்த மாதிரி பிளாடருக்கு போற வெயின்ஸ் எல்லாம் பிரஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அதனால அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க பேபிக்கு போற பிளட் சப்ளையும் கூட கொஞ்சம் ஒரு மைன்யூட் லெவல்ல அஃபெக்ட் ஆகும். சோ பெட்டர் சைட்ஸ்ல தூங்கிக்கோங்க, எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட்.
இல்ல எனக்கு அப்படி பழக்கமே வர மாட்டேங்குது, நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாஃப்ட் பிளாங்கெட் எடுத்து உங்க பின்னாடி வச்சுட்டு, அதாவது உங்களோட பெட்டுக்கும் உங்களோட முதுகுக்கும் இடையில கொஞ்சம் பிரீதிங் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி, அழுத்திட்டு இருக்காம கொஞ்சம் லைட் பிளாங்கெட்டையாவது வச்சுக்கோங்க. அண்ட் பிரெக்னன்சி பில்லோ மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடே தூங்கணுமா அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் மைன்யூட்டா லெஃப்ட் சைட் தூங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா யூட்ரஸ்க்கு பிளட் சப்ளை போறது இருக்கும் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் வெரி ட்ரூ. சிலர்னால லெஃப்ட் சைட் படுக்க முடியாதவங்க இதனால உடனே டென்ஷன் ஆயிருவாங்க. சோ இது பாடியோட நிறைய அனாட்டமி படி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் போகும்போது சில ஏரியாலாம் ரிலாக்ஸா இருக்கும், ரைட் சைட் பிரீதிங் போகும்போது இந்த சைட்ல ரிலாக்ஸா இருக்கும் ஆர்கன்ஸ் எல்லாம் அப்படின்னு இருக்கு. சோ யாருக்கு கம்ஃபர்டபுளோ லெஃப்ட் ஆர் ரைட் தூங்குங்க. 7th மந்த்துக்கு மேல பேக் ஸ்லீப்பிங் பண்ணுனா சம்டைம்ஸ் கால் வீக்கம் வரும், ஸ்னோரிங் மாதிரி சில ஸ்லீப் ஆப்னே ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரலாம். குழந்தைக்கு மைன்யூட்டா பிளட் சப்ளை போறதெல்லாம் குறையும். ஸோ மணிக்கணக்குல 7th மந்த்துக்கு மேல பேக் ஸ்லீப்பிங் பண்ணாதீங்க. தட் இஸ் மை ரெக்வெஸ்ட். ஓகே, மானசான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நம்ம என்வாயன்மெண்ட் வந்து பாசிட்டிவாவே இல்ல, அப்படி இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம எப்படி பாசிட்டிவா இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது சொல்லணும்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது பொறுத்து தான் இல்லைங்களா. சிலர் வந்து கையை குட்டி த்ரூன்னு நகம் பிஞ்சிருக்கும், அதுக்கு உரையே கூட்டி கலாட்டா பண்றவங்க இருப்பாங்க. கையே உடஞ்சு போயிருக்கும், ஆனா ஒன்னுல பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. சோ எல்லாமே நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதுதான். நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நெகட்டிவ்லயும் என்னால பாசிட்டிவா பார்க்க முடியும்னு நான் சொல்லுவேன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மேம். இன்ஃபேக்ட் நான் பண்ற நெகட்டிவ் ரோல் என்ன சுத்தி ஃபுல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் நான் போடுற போட்டோக்கு 80% லிட்டரலா 80% நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஏன் இப்படி போடுற, ஏன் இப்படி பண்ற, நான் அதை எதையுமே எடுத்துக்கிறதுல எப்போதுமே வந்து பாசிட்டிவா சாமிங்கா இருக்கேன். சோ என்னோட பாசிட்டிவிட்டி மத்த நெகட்டிவிட்டியை வந்து லைக் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றதுதான் நிஜம் இல்லையா? டெஃபினட்டா. சூப்பர். அதுக்கப்புறம் கிரேஸ்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஃபாலிக் ஆசிட் டேப்லெட் பியூபர்ட்டில இருந்தே எடுக்கலாமா அப்படின்னு. கண்ணா, நேச்சுரல் சோர்சஸ் எப்பவுமே சாப்பாட்டுல எடுத்து பழகுங்க. ஃபுட்டுல கொரியாண்டர், கொத்தமல்லியில எல்லாம் நல்ல ஃபோலிக் ஆசிட் இருக்கு, வெந்தயத்துல ஃபோலிக் ஆசிட் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபோலிக் கம்மியா இருக்குன்னு பிளட் ரிப்போர்ட்ல வருது அப்படின்னா நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ஸ் லாங் ரன்ல எடுத்துக்க கூடாது. ரொம்ப அக்யூட் டெஃபிஷியன்சி இருந்தா மட்டும் நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க. பியூபர்ட்டி டைம்ல இருந்தே நீங்க ரெடி ஆகணும், ஃபோலிக் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இஃப் யூ ஆர் ஹேவிங் தட் அக்யூட் டெஃபிஷியன்சி டாக்டரை கேட்டுட்டு நல்ல சப்ளிமெண்ட்ஸா எடுத்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட் சோர்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா இருந்தா யூரின் மோஷன்ல வெளியில வந்துடும். ஆனா சப்ளிமெண்ட்ஸ்ல சாப்பிடும் போது அது ஏதாவது இன்ஆர்கானிக்கா இருந்துச்சுன்னா அது பாடியில செடிமெண்ட் ஆகும். சோ அதனால ரொம்ப நாள் சப்ளிமெண்ட் எடுத்துக்காதீங்க, ஃபுட் சோர்ஸ்ல தேடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஜெயஸ்ரீன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பிரெக்னன்சி டைம்ல சுகர் வந்துட்டா என்ன பண்றது, வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்றது? ரைட் கொஸ்டின். சோ இந்த ஹார்ட் அட்டாக், டயபெட்டிக் இதெல்லாம் நான் ஒரு நாள்ல எல்லாம் வராது. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஐயோ பிளட் டெஸ்ட் பண்ணா உடனே வந்துருச்சு, போன மாசம் இல்ல இந்த மாசம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஒரு 4-5 வருஷமா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சரியா இல்ல அப்படின்னு அர்த்தம். இதுதான். சோ பிரெக்னன்சில டயபெட்டிக் வருது அப்படின்னாலுமே நான் என்ன சொல்வேன்னா, முன்னாடி இருந்தே நீங்க கொஞ்சம் ஹெல்த் ஒழுங்கான லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணல, சோ பிசிக்கல் ஃபிட்னஸோட இருக்கீங்க, கரெக்டான அளவு கார்போஹைட்ரேட் இப்ப உங்களுக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா மானிட்டர் பண்ணி ஹெல்தியான புரோட்டீன் எடுத்துக்கிட்டு நல்ல சூ பண்ணி சாப்பிடுறது, ஹாட் வாட்டர் குடிக்கிறது, ஃபைபர் கண்டென்ட் தானே எடுத்துக்கிறது, கான்ஸ்டிபேஷன் இல்லாம பாத்துக்கிறது, தூங்குறது, இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணா எந்த எதையுமே நீங்க நல்லிஃபை பண்ணி கொண்டு போயிட முடியும். சோ டயபெட்டிக் வந்துட்டா அப்படின்னா அந்த கல்பிரேட் கார்போஹைட்ரேட் தான் நாங்க சொல்லுவோம். சோ கார்ப்ஸ கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க, புரோட்டீன் எடுத்துக்கோங்க, ரொம்ப பசிக்காது, அந்த கிரேவிங்ஸ் குறைஞ்சு போயிடும். சோ ஆட்டோமேட்டிக்கா எங்க கிட்ட நிறைய பேர் வந்துட்டு அந்த டயபெட்டிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி போனவங்க, ஹெல்தியா நார்மல் டெலிவரி பண்ணவங்க, வெஜினல் பர்த் பண்ணவங்க நிறைய இருக்காங்க. ஓகே. சோ தேஜான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நேச்சுரல் பர்த்துக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குமா அப்படின்னு. ஓகே, சோ மெனி ரீசன்ஸ் வெஜினல் பர்த் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காரணம் 2 காரணம்லாம் இல்ல. ஆன்செட் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். உங்க பாடியில ஹார்மோன்ஸ் கரெக்டா செக்ரேட் ஆகணும், அண்ட் உங்களோட யூட்ரஸ் கன்ட்ராக்ஷன் ஆகுறதுக்கு பிளெக்சிபிளா இருக்கணும், ரெடியா இருக்கணும். 3வது உங்களோட பெல்விக் போன் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு அதனால பிளெக்சிபிளா நீங்க சின்ன வயசுல இருந்தே இல்ல பிரெக்னன்சிலாவது அது கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கிற அளவுக்கு எக்ஸசைஸோ ஆக்டிவிட்டிஸோ போஸ்டரோ இதெல்லாம் பண்ணி இருக்கணும். 4வது உங்க பேபி கரெக்டா
பொசிஷன் ஆகணும். நம்ம எல்லாம் சேர்லயே உட்காந்துருக்கோம், கவுச்லயே உட்காந்துருக்கோம், இப்படியே உட்காந்துருக்கும் போது அந்த பெல்விக் போன்ஸ் எல்லாம் ரிஜிட் ஆயிரும். அதுக்கு மேல வாக்கிங் கிடையாது. இதெல்லாம் பண்ண அந்த பேபி பொசிஷன், இப்ப நிறைய டாக்டர்ஸ் எங்ககிட்ட சொல்றது என்னன்னா, முன்னாடி எல்லாம் பேபி அந்த பெல்விக் கிரிடில் பொசிஷன்ல வருவாங்க 36, 37, 38 வீக்ஸ்ல. இப்பெல்லாம் ஹெட் ஹை எப்ப பார்த்தாலும் அந்த ஹெட் ஹைலயே நின்னு போயிருது. சோ நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் வைங்களேன். சோ வி வோன்ட் பிளைண்டா நான் டாக்டர் மேல எல்லாம் நான் ஃபால்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம உடம்ப சரியா வச்சுக்கிறது இல்ல. சோ நம்ம அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் பண்றது இல்ல. சோ பிரெக்னன்சில மட்டும் அப்படி இப்படி ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போனா உடனே நார்மல் நடக்கலைன்னா நடக்காது. நடக்கலாம், வாக்கிங்கே போகாதவங்களுக்கு நடக்கலாம். சோ அதனால அதுக்கு நிறைய கிரைட்டீரியா இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்தி 80% ஆஃப் லேடிஸ்க்கு தான் நார்மல் டெலிவரி நடக்கும். 20% ஆஃப் விமன் போக்குக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் சயின்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கு. சோ அதனால நீங்க 80% நடக்கும், 20% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ முன்னாடி எல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு வீட்டுல 10 குழந்தை பிறக்கும், 4 குழந்தை இறந்து போயிரும், 6 குழந்தை தான் இருக்கும். சோ அது வேற. அதனால நார்மல் டெலிவரிக்கு எஸ், உடம்ப தயார்படுத்துங்க. பிபி இல்லாம பாத்துக்கோங்க, சுகர் இல்லாம பாத்துக்கோங்க, வெயிட் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க, பிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி சில எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஃப்ளூயிட் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்க, பிராணாயாமா மாதிரி பண்ணி பிரீதிங். ஏன்னா டெலிவரி அப்போ பேபிக்கு ஒரு சுனாமி நடக்கிற மாதிரி அது புஷ் பண்ணி வெளியில வரக்குள்ள நமக்கெல்லாம் பெயின் கிடையாது, குழந்தைக்கு எக்கச்சக்க பெயின் இருக்கு. தட்ஸ் a குட் திங், நான் தப்பு சொல்லல. அந்த குழந்தை அந்த பெயினை ஃபேஸ் பண்ணி வெளியில வரணும். சோ அப்படி வரும்போது அது தாக்கு பிடிக்கணும். நீங்க கொஞ்சம் உங்களோட பிரெத்த மேனேஜ் பண்ண முடியலன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் டிப் ஆயிடும். அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் டிப் ஆகும்போது உங்களை வச்சிருக்கவே மேடம், உடனே தியேட்டருக்கு கொண்டுட்டு போயிருவாங்க. ஓகே, அதனால ப்ளீஸ் நீங்க த்ரூஅவுட் பிரெக்னன்சி அதுக்கான சில எஃபர்ட்டை போடுங்க. வெண்பா வருது பாருன்னா, எனக்கு ஒரு பயங்கர நாய்ஸியா இருக்கு இடையில. எதனால? எனக்கும் இல்லையே, கரெக்டா இருக்கே. இப்போ ஓகே, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் மேம், நிறைய பேர் வந்து லைனா क्वेश्चंस அம்ச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஒவ்வொண்ணா போய்டலாம்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே, நான் வர அப்பப்ப நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே, வாக்கிங் போறது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் வாக் பண்ணணும்? ஓகே, மினிமம் மேக்ஸிமம்லாம் ரூல்ஸ் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரே போலாமா அப்படின்னா உங்க டாக்டரோட அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்க பாடி பிசிக்கல் கண்டிஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார்டிங்ல இம்ப்ளான்டேஷன் ஃபர்ஸ்ட் 3 months அந்த பிளசண்டா ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்கு. அது போய் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு 3 months ஆகும். சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் பாடி, கொஞ்சம் வீக்கா இருக்கவங்களுக்கு வாக்கிங் எல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ளீஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நார்மலா ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. 4th monthல இருந்து கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு உங்களால முடியுதா, இன்னைக்கு நல்ல பிரிஸ்கா இருக்கீங்களா, ஒரு 30 minutes போங்க. அதுவும் ஒரே நாள்ல 2 மணி நேரம் எல்லாம் நடக்க வேண்டாம், கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணுங்க. அண்ட் நாள் ஆக ஆக நான் என்ன சொல்லுவேன்னா, 36 weeks மேல the more you brisk, நல்லா ஆக்டிவா இருக்கீங்கன்னா அப்போ போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளெக்சிபிளா இருக்கும். உங்க குழந்தைய வெளியில கொண்டு வர்றதுக்காக நிறைய ஃப்ளூயிட்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகி உங்க பாடி ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். போன் முதல் கொண்டு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப 36 weeks மேல நீங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கிளைம் பண்றது, வாக்கிங் போறது, நல்ல பிரிஸ்கா ஆக்டிவா இருக்கிறதெல்லாம் உங்க குழந்தைய சீக்கிரம் கீழே கொண்டு வரும். சோ கடைசியில எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா, எனர்ஜெட்டிக்கா சாப்பிட்டு 36 weeks மேலயும் ஆக்டிவா பிரிஸ்கா வாக்கிங் எல்லாம் போங்க. உங்களோட ஸ்டாமினாவை பொறுத்து நீங்க 30 minutes 40 minutes இல்ல இடையில பிரேக் எடுத்தோ, காலையிலயோ சாயந்தரமோ நல்லா நடங்க, தப்பே இல்ல. ரொம்ப நடந்தா ஏதாவது ஆயிருமானா அப்படி உங்க பாடி ஓகே சொல்லிச்சுன்னா நடங்க. சூப்பர் மேம். சோ தேர்ட் ட்ரைமஸ்டர்ல டிராவல் பண்ணலாமா? டாக்டர் சொல்றது பொறுத்து. உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவ் சர்விக்ஸ் எல்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லி டாக்டர் வேண்டான்னு சொன்னா ஒரே இடத்துல இருங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட நெய்பர் எல்லாம் 3 பஸ் ஏறி டெலிவரி நாள் வரைக்கும் டிராவல் பண்ணி ஆபீஸ் போனவங்களா இருக்காங்க. எத்தனையோ எஸ், நானும் என்னோட டெலிவரி வரைக்கும் கார் சீட் பெல்ட் எல்லாம் போட முடியாது, கஷ்டப்பட்டு போட்டுட்டு கடைசி வாரத்துல வரைக்கும் நான் டிராவல் பண்ணிருக்கேன். சோ அப்படி ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இந்த மனசுல பயந்தீங்கனாலே ஏதாவது நடக்கும், பயப்பட வேண்டாம். பட் அதுக்காக ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்க வேண்டாம். ஓகே, இன்ஃபர்மேட்டிவ்.
ஓகே. அண்ட் ஃபர்சூன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க 9 monthsலயே பாய் பேபினா பிறந்துடும், கேர்ள் பேபினா 10 months மேல ஆகும் அப்படின்னு. அது நிஜமா அப்படின்னு? இல்ல, அது மித்து தாங்க. ஆக்சுவலி பாய்னா உள்ளேயே நல்லா உறிஞ்சிருவாங்க, கேர்ள்னா அப்படிலாம் சொல்றது மாறி மாறி ஹார்ட் பீட் வச்சு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் மித்து தான். அது உண்மைன்னு என்னால சொல்ல முடியாது. ஓகே ஓகே ஓகே. அண்ட் அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்றாங்களே, அதுல வந்து அது ஏன் எடுக்கிறாங்க, அதுல என்னென்ன காமிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டா, டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அன்னைக்கெல்லாம் தெரியாம குழந்தை பிறந்துரும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியும். இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வைஸ் அட்வான்ஸ்டா அந்த ஸ்கேன் எல்லாம் பண்ணும்போது பிரெயின் டெவலப்மெண்ட்ல இருந்து உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருந்து எல்லாம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். சோ அனாமலி ஸ்கேன் இஸ் அ மேண்டேட்டரி திங் அப்படின்னு நீங்க பண்ணிக்கோங்க. உங்க டாக்டர் எதெல்லாம் அட்வைஸ் பண்றாங்களோ, ஏன்னா டாக்டருக்கு தெரியும் எந்த ப்ரொஃபைல் நீட் ப்ரொஃபைல், எந்த ப்ரொஃபைல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் ஏஜ் வைஸ் நீங்க 30+ எல்லாம் ஆயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சில நேரத்துல காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். சோ அதனால டாக்டர் என்ன சொல்றாங்களோ ப்ளீஸ் கோ வித் தம். இது ஆளை பொறுத்து மாறும். ஸ்கேன் கட்டாயமா எடுக்கணுமா அப்படின்னா, இப்ப இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல எல்லாம் சிலர்லாம் ஸ்கேனே நான் பண்ணல அப்படின்னாங்க. எனக்கு ஹெல்த்தியா தானே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த விகண்டாவாதம் எல்லாம் வேண்டாம். உங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. அனாமலி ஸ்கேன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சர்டன் ஏரியாஸ். ஓகே. 6th monthல வந்து வெஜைனால வந்து பெயின் இருக்கே, அதுக்கு என்ன ரீசன்? அது நார்மலா? ஓகே, 6th monthல வெஜைனால பெயின் அப்படின்னா உங்க யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது 28 weeks அரௌண்ட் ஆகும்போது. அப்பதான் அந்த குழந்தை 6 months வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு சைஸ் தான் இருக்கும். 6th monthக்கு மேலதான் அந்த சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. அப்ப அந்த பெருசாகும்போது யூட்ரஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக சில நேரத்துல பெயின் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பெயின் வித்தியாசமா மென்சுரல் டைம் கிராம்ஸ் மாதிரி விட்டு விட்டு வருது, அடி வயிற்றுல வலிச்சுட்டே இருக்கு, அப்படிலாம் இருந்தா டாக்டரை பாத்துக்கோங்க. இல்ல ஜென்ரலா இருக்குன்னா ஓகே. பெயின் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்ல முடியாது, there are so many pains actually. so 6th monthல வர்றதுக்கு காரணம் உங்க யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுதான் ரீசன். ஓகே. சோ வாமிட் வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் பிரெக்னன்சி டைம்ல. நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது, ஆபீஸ் போக முடியாது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பரீனாக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் 3 months வேற லெவல்ல வாமிட் இருந்தது மேம். என்னால ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் அதுல உட்கார்ந்து நான் அதுல டயலாக் படிச்சு அந்த டயலாக நான் பேசி நடிச்சு முடிக்கிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய PhD பண்ற மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்கார முடியாது, ஏன்னா நமக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்ல, வாமிட் வருது, டிசியா இருக்கிறது, போறது. சோ அது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஹேண்டில் பண்றதுக்கு. சோ அது எப்படி மேம் வாமிட் எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, குட் கொஸ்டின். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணா ரைட்டா இருக்கு. ஏன்னா 2 பிரெக்னன்சிலுமே எனக்கு ஹைப்பரெமிசஸ் கிராவிடம் அப்படின்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு மினிமம் 15-20 தடவை நான் வாமிட் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பையனுக்கும் சரி, செகண்ட் பாய்க்கும் சரி. சோ தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்படி இருந்ததுனால இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கறது தெரியாது. நிறைய கட் ஃப்ளோரா பிரச்சனையா இருக்கும், அவங்களுக்கு என்சைம்ஸ் இம்பேலன்ஸா இருக்கலாம் சொன்னாங்க. எங்க டாக்டர் ஒருத்தர் சொன்னது என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிளசண்டா க்ரோ ஆகும்போது, இப்ப ஒண்ணும் இல்ல பாத்தீங்கன்னா, நீங்க யூரினரி ஸ்டோன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு யூரினரி ஸ்டோன் அது கண்ணுல கூட பார்க்க முடியாது, அது குட்டியா. அதுக்கு எவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? படாப்படுத்திரும். அந்த குட்டியூண்டு இருக்கிற ஒரு யூரினரி ஸ்டோன், இது உடம்புக்குள்ள பிளசண்டா ஒரு 1/2 kg சைஸ்ல இருக்கிற ஒரு பிளசண்டா க்ரோ ஆகுது. ஒரு சென்சிட்டிவ் பாடி ரியாக்ட் பண்ணியே தீரும். ஏய், என் உடம்புல எதையும் கொடுக்காது, ஏதோ இருக்கா, யாரோ இருக்காங்க, என்னமோ பண்ணுது, ஏதோ நடக்குது, ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாகுது, பிளட் சப்ளை அதிகமா. சோ உடம்பு எல்லாம் பேசிக்குது, ஸ்ட்ரைக் பண்ணுது, ஃபுட்ட வேண்டான்னு சொல்லுது. சோ அதனால ப்ளீஸ் டோன்ட் வரி, டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. எங்க டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, யாருக்கு இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் ஹைப்பரெமிசஸ் கிராவிடம் இருக்கோ அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் நடக்கிறதுக்கு ரேஷியோ ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பிளசண்டா நல்லா க்ரோ ஆகுது, அந்த பேபி ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான். அதுல இருந்த தொல்லை எனக்கு வாமிட்டிங் வந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ அதனால சைக்கலாஜிக்கலி எனக்கு வாமிட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ வாமிட்டிங் வர்றவங்க என்ன பண்ணலாம்னா, சிம்பிள், காலையில வேகமா எழுந்திருக்காதீங்க பெட்டை விட்டு. சிலர்லாம் 7 o'clock 8 o'clock மேல எழுந்திருப்பாங்க. ஒரு 5 மணிக்கே கண்ணு முடிச்சு பிரஷ் பண்ணாட்டி பரவாயில்ல, நைட்டே பிரஷ் பண்ணிட்டு படுங்க.
காலையில பெட் சைட்லயே ஏதாவது பாக்ஸ்ல நீங்க கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் இல்ல ஏதாவது நல்ல நட்ஸ், ஆப்பிள், ஏதாவது சாலிட் ஃபுட்டை வச்சுக்கோங்க. எடுத்து வாயில பெட்ல படுத்துக்கிட்டே சாப்பிடுங்க. கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் சாப்பிட்டுட்டு பொறுமையா எழுந்திரிச்சு உட்காந்து அப்புறம் வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு வாங்க. இந்த காலையில இந்த டக்குனு இந்த ஹார்மோன் ஜர்க் ஆகி அப்படி எழுந்திரிச்சாலே அது ஃபுல் டே அது கிக் ஸ்டார்ட் ஆயிருது. அப்படிங்கறதுனால மார்னிங் இந்த ஒரு டிப்பை சொல்லுவோம். 2வது, தண்ணி லிக்விட் ஃபுட்டு காலையில குடிக்கவே வேண்டாம். நீங்க தயவு செய்து ஏதாவது தண்ணி மடக்கு மடக்குன்னு குடிக்கிறது, பால் குடிக்கிறது இதெல்லாம் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு அந்த அந்த அதை ட்ரிகர் பண்ணாம வச்சுக்கோங்க அந்த பையில. அடுத்தது இந்த புளிப்பு, சிலருக்கு புளிப்பு பிடிக்கும், சிலருக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும். ஏதாவது வாயில வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த அந்த செக்ரேஷன் கொஞ்சம் குறையும். கேரட் ஜூஸ், பொமோ ஜூஸ் வித் ஹனி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். சோ இப்படி சம்திங் நீங்க ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. வாமிட் வருதுன்னா ரிலாக்ஸ்டா இருங்க, உங்க குழந்தை நல்லா வளருதுன்னு அர்த்தம். சோ டோன்ட் வரி. 3 months 90 days. எஸ், அந்த அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா வாமிட் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாதுல்ல. ஹெல்தி பேபிஸ் growing inside. எக்ஸாக்ட்லி. ஓகே. அண்ட் கான்ஸ்டிபேஷன் வந்து எப்படி தவிர்க்கிறது பிரெக்னன்சி டைம்ல அப்படின்னு கான்ஸ்டிபேஷன், யா, பிரெக்னன்சில கான்ஸ்டிபேஷன் இல்லைனாலே அவங்களுக்கு ஹெல்தியா பேபி அண்ட் நார்மல் டெலிவரி நடக்கும்னு எனக்கு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுவும் நான் வந்து எல்லா கிளாஸ்லயுமே சொல்லி கொடுப்பேன். கான்ஸ்டிபேஷன் ஜென்ரலாவே பிரெக்னன்சி மதர்ஸ் விட்டுருங்க பரீனா. ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இல்ல அப்படின்னாலே அவங்க பாடி ரொம்ப ஹெல்த்தியான பாடி. ஓகேங்களா? அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்கணும். சோ பிரெக்னன்சில உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரியன் எல்லாம் பிரெஸ் ஆகுறதுனால அண்ட் டீஹைட்ரேட், தண்ணி ஒருவா குடிக்க மாட்டாங்க வாமிட்டிங் சென்சேஷன்னால. 3வது, ஃபைபரே எடுத்துக்க மாட்டாங்க, எப்பவும் சாப்பிடுறதெல்லாம் பிடிக்காது. சோ இந்த மாதிரி அண்ட் அயன் டேப்லெட், சம்டைம்ஸ் சில அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனை கொண்டு வரும். இதை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சார்ட் அவுட் பண்ணுங்க. ஃபைபர் எடுத்துக்கோங்க, தண்ணி குடிங்க, அண்ட் வேற என்ன, இப்ப நான் சொன்னதான் கொஞ்சம் ஃபைபர் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டாலே கான்ஸ்டிபேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? உங்களோட அயன் டேப்லெட் ஒருவேளை டேப்லெட்ஸ்னாலே இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட சொல்லி ஏதாவது பிராண்ட் மாத்தி கொடுக்க சொல்லி நீங்க கேட்டு பார்க்கலாம். ஓகே. சோ மஞ்சுன்னு ஒருத்தவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் appetite நிறைய இருக்கு. இப்போ நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் 3 months இருந்தா ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன பாடி சொல்லுதோ அதை கேளுங்க. கொஞ்சமா சாப்பிட்டாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மதர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெலிவரி பண்ணாங்க. அவங்க த்ரூ அவுட் பிரெக்னன்சி பயங்கர வாமிட்டிங், ஹைப்பரெம்சஸ் கிராவிடமோட உச்சகட்டம் அந்த பொண்ணு. எனக்கெல்லாம் 90 daysல ஸ்டாப் ஆச்சுன்னா அந்த பொண்ணுக்கு டெலிவரி வரைக்கும் அவங்க அதிகபட்சம் சாப்பிட்டதே ஒரு 1 to 1.5 glass மில்க் எடுத்துக்குவாங்க. அப்படியே மெதுவா 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 பொமோகிரானட் ஒரு கப் சாப்பிடுவாங்க. எப்பவாவது ஒரு இட்லி இல்லாட்டி கொஞ்சம் 4 வாய் சாதம் மத்தியானத்துக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஒரு பனானா கஷ்டப்பட்டு. இதுதான் அவங்களோட அதிகபட்ச டயட் பர் டே. ஆனா குழந்தை பிறந்தது 3.4 kg ஒரு ஹெல்தியான பேபி டெலிவரி பண்ணுச்சு. ஆக்சுவலி வறட்சியான காலத்துலதான் மாம்பழம் ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான பாடி வந்து தங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தைய ஹெல்தியா கொண்டு வருமா. சோ அதனால சாப்பிடல டென்ஷன் ஆகாதீங்க. சாப்பிட பிடிச்சா சாப்பிடுங்க, டோன்ட் வரி. ஓகே. சோ அம்முன்னு ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுனா, ரொம்ப அந்த ஜர்க், அந்த பயம் எல்லாம் இருக்கும்ல, டக்கு டக்குன்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஆனா அபார்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்ல டிட்டர்மைண்டா இருக்கிற அந்த பாடி அந்த குழந்தை வெளியில எல்லாம் வந்துராது. அப்படி நீங்க ஜர்க்குக்கு எல்லாம் வெளியில வந்துராது. தேவையில்லாம அப்படி எல்லாம் பயந்துக்க வேணாம். தட் இஸ் a complete myth. ஓகே, அமைதியா இருங்க. இமோஷனலி டென்ஷன் ஆனோம்னா பிளட் பிரஷர், என்ன சொல்றது, பிளட்டோட ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும். ஒரு மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும், கார்டிசால் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். உண்மைதான், ஒரு படபடப்பு வரும். ஆனா அப்படின்னு ஷாக் ஆனோடனே குழந்தை வெளில வந்துருமானால அப்படி எல்லாம் வந்துராது. ஓகே, அப்படிலாம் வந்துராது. சோ அப்ப நான் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்றதுனால என் குழந்தைக்கு வந்து நெகட்டிவிட்டி போகாது. ஓகே, ஹாப்பி. நீங்க உள்ள எடுத்துக்கலன்னா நான் அதுதான் சொல்லுவேன் பரீனா. நிறைய பேர் கேட்பாங்க, நான் மூவி பாக்கலாமா, அது பாக்கலாமா. 10 o'clock to 12:30 மூவி பாக்குறீங்கன்னா 12:30க்கு அதுல இருந்து வெளியில வந்துடணும். 12:30க்கு மேலயும் அடுத்த நாள் வரைக்கும் அதையவே யோசிச்சுட்டு உங்களுக்கு டென்ஷன் இருக்குன்னா தான் அது தப்பு.
சோ அதனால அந்த டைம்ல பிரசன்ட்ல இருங்கன்னு சொல்லுவேன். சோ ஐ திங்க் யூ ஆர் டூயிங் தட் ஃபரினா. நான் நிஜமாலுமே உங்க கேரக்டரை பார்த்து இந்த கண்ணும் அந்த உடம்பு ஃபுல்லா அப்படியே நடிக்கிறீங்க. எப்படி அந்த நெகட்டிவ் ரோல அப்படி உள்வாங்கிட்டு சோ அது பிரெக்னன்சின்னு கேட்டோடனே நான் உங்களை அப்ரோச் பண்ணதே அதுதான். சோ அப்படி முழுசா நெகட்டிவ் ரோலா நடிக்கிற நீங்க பட் யூ ஆர் டோட்டலி அ பாசிட்டிவ் பர்சன். ஹவ் யூ ஆர் டூயிங் தட்? அந்த கேரக்டரை எப்படி நீங்க உள்வாங்கிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு. So நீங்களே சொல்றீங்க இட்ஸ் ஆக்டிங் இல்லையா, இட் இஸ் ஜஸ்ட் ஆக்டிங். ஸோ அந்த நெகட்டிவ் ரோல் ஆக்ட் பண்ணி முடிச்சு வெளியே நீங்க சொன்னீங்க ஒரு 12 o'clock பார்த்தா 12:30க்கு வெளியில வந்துடணும்னு. நான் 12 o'clock பார்த்தா 12:01க்கே நான்